ஓர் அசல் தொகை ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ரூபாய் 20,100ஆக உயர்ந்தது எனில் அசலை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது மொத்த தொகை தான் இந்த அமௌண்ட்டு. மொத்த தொகையை கொடுத்துட்டு அசல் கேட்குறாங்க, வட்டி கொடுக்காமன்னா என்ன பண்ணலான்னா இந்த வட்டி வீதத்தை ஆண்டுகளையும் பெருக்கிடுங்க. அதுதான் தனி வட்டி. சரிங்களா? பெருக்குனா என்னென்ன வரும்? 5 × 10 50ன்னு வந்துருங்களா? அப்போது 50% தனி வட்டி. அசல் வந்து ஒரு 100% இருக்குங்களா? இங்கே எழுதுனா I = 50%ன்னு வச்சுங்க. அசல் வந்து எப்போதுமே 100% எடுத்துப்போமா? அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் மொத்த தொகை. அப்போ மொத்த தொகை வந்து எவ்வளோ? 150%ன்னு வந்துருமா? 150% தான் எவ்வளோ? 20,100. சரிங்களா? நமக்கு என்ன வேணும்? அசல் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 100% தான் வேணும். என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிவிடுங்க. 20,100 × 100 ÷ 150ங்களா? எப்படி அடிக்கலாம்? 250 100, 350 150. மறுபடியும் அடித்தோன்னா 6 3 18, மீதி ஒரு 2 இருக்கும். 7 3 21, 2 ஜீரோங்களா? 67 2, 7 2 14, மிச்சம் 1, 6 2 12, 134, 2 ஜீரோ போட்டுருங்க மறக்காமல். புரியுதா? தேங்க்யூ.